காலை வணக்கம். விரும்பிச் சொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பித் ததும்பி ஆனந்தமாகி சுரும்பிக் கடித்து மொழி தடுமாறி முன் சொன்னவெல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே, அபிராமி சமயம் நன்றே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே, அபிராமி கடைக்கண்களே. அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். இன்று சித்திரை மாதம் 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, பஞ்சமி திதி 3 மணி 17 நிமிடம் மாலை. பின்னாடி சஷ்டி திதி, திருவாதிரை நட்சத்திரம் மாலை 6:42 வரை இருக்குது. பின்னாடி புனர்பூச நட்சத்திரம். 2 நட்சத்திரத்துக்கும் சித்தயோகம் இருக்கிறது. இந்த ராவுகாலம் வெள்ளிக்கிழமை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் 3 முதல் 4:30 வரை, குளிகன் 7:30 முதல் 9 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன்களாக எப்படி இருக்கிறது, கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது இன்றைக்கு அமைப்பெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். இன்று மேட்சத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்காங்க, 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. குரு இப்போ இருக்காரு, அந்த ரிஷபத்தெலாம் இருக்குது, ஆனால் நகலை போகிறார், இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, நகண்டுருவார். அடுத்து சந்திரன் மிதுனத்துக்கு வந்துட்டார். செவ்வாய் கடகத்தில் இருக்கார். கேது சிம்மத்தில் இருக்குது. சனி ராகு கும்பத்துக்கு வந்துட்டாங்க. சுக்கிரன் மீனத்தில் இருக்கார். சுக்கிரன் மட்டும் இப்போ தனித்து இருக்கிறாரு. இது இந்த கிரகத்தினுடைய அமைப்பு. இதில் சூரியன் உச்சம், சுக்கிரன் உச்சம், சனி ஆட்சி, இதெல்லாம் கொஞ்சம் பலமாக இருக்குது. இந்த கிரகங்கள்லாம் நல்ல பலமாக இருக்கிறது. இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? அன்பான மேஷராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டு தாங்க பலன் கொள்ளணும். அதனால் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டு தாங்க பொருள் வந்துடுது. அதனால் இன்னும் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு குரு நல்லது செய்ய மாட்டார். ஆனால் சனி ராகு 2 பேரும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காங்க. அது 2 உங்களுக்கு நல்ல பலன் தரும். அதனால் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடம் 4ஆம் இடம் 2ம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. அதனால் உங்களுக்கு நல்ல பலன்களை நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 2 ஆண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பேர். வியாழக்கிழமை தோறும் தசாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன் தரும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். 10ஆம் இடத்துல சனி ராகு இருக்குது, 2ஆம் இடத்துல குரு இருக்கார். இதில் உங்களுக்கு 11 சுக்கிரன் லக்னாதிபதி ராசி அதிபதி போய் உச்சம் பெற்றிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு. 4 கேது இருக்காரு, அதுவும் சிறப்பு. அதனால் உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்கள்லாம் நல்ல நாள், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். என்னையா நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான நல்ல காரியங்கள். நல்லா படிக்கிறவங்க மேல் படிப்புக்கு போகலாம், வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறவங்க வேலைக்கு போகலாம், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறலாம், வீடு கட்டுறவங்க வீடு கட்டலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், தொழில் துவங்கலாம். இப்படி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த காரியங்களை பூராத்தையும் எல்லாருக்கும் ஒத்துமொத்தமாக ஒரே நேரத்தில் எல்லாமே நடக்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்கவுங்க வசதி சக்திக்கு தக்கபடி எல்லாமே நடைபெறும். அன்பான மிதுனராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்லது. மிதுனராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்ம குரு ஜென்மத்துக்கு வந்துடுறாரு. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகள் ஏதாவது நடந்து கொண்டே இருக்கும். அதனால் அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. இடமாற்றத்துக்கு வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், அதுக்குடைய வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து நல்லா கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மிதுனராசிக்காரங்களுக்கு எந்த கிரகமும் உங்களுக்கு சரியில்லை. உங்களுக்கு சுக்கிரன் மட்டும் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு. அது தவிர மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சரியில்லை. ஓராண்டு பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பவர்களை, உங்களுக்கு குருவான் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்படி தான் சொல்லணும். அது வரப்போகிறார், இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அதனால் வந்துட்டார். வந்ததுக்குடைய பலன் தான் நடக்கும். அதனால் தேவையில்லாத செலவுகள்லாம் நடக்கும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல செலவாக பண்ணுங்க.
இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் பண்ணுதல், இந்த மாதிரி சுபகாரியங்களாக பண்ணுவோம். அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் இன்று நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் அப்படிங்கிற அமைப்பு. அன்பான சிம்மராசி என்பவர்களை உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது, நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இருப்பினும் சனி பகவானும் ராகுவும் 6-7 இருக்கிறதுனால மனைவியினுடைய உடல்நிலையில் ஜாக்கிரதை. அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வர்றாரு. நிச்சயமாக 10ஆம் இடத்துல குரு வந்து நல்லது செய்ய மாட்டார். இது நான் சொல்லலை, பெரியவங்க இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஆனால் சில பேர் அதை மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. அது எப்படி எந்த கருத்தில் சொல்கிறாங்கன்னு தெரியல. 10ஆம் அதிபதி வந்து 11 லாபஸ்தானத்தில் 8ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தில் இருக்கார். அதெல்லாம் உங்களுக்கு நன்மை இல்லை. துளாராசி என்பவர்களுக்கு அருமையான நாள். குரு வந்து இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதனால் அது உங்களுக்கு நல்லது பலன் தரும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அன்பான நேயர்களில் உங்களுக்கு துளாராசிக்கு வந்து சனி ராகு 5ஆம் இடத்துல இருக்காங்க. 5ஆம் இடம் வந்து சனி ராகுக்கு நல்லது இல்லை தான். ஆனாலும் இந்த சனி ராகு இந்த துளாராசிக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க. அதனால் பரவாயில்ல. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 8ஆம் இடம் வந்து காரியங்களை தடைப்படுத்தும். புதுசாக எதையும் பண்ணாதீங்க, முதலீடு செய்யாதீங்க. செஞ்சுக்கிட்டு இருக்க காரியத்தை அப்படியே நகட்டுங்க, அதான் நல்லது. ஓராண்டு தான், பொறுமையாக இருங்க. அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். தனுசு ராசி என்பவர்களுக்கெல்லாம் குரு பயிற்சி அருமையாக இருக்கிறது. உங்களுக்கு வந்து இப்போ திருமணம் நடைபெறும், வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போகலாம், தொழில் துவங்கலாம், நல்லதெல்லாம் நடக்கும். சனி ராகு வந்து 3ல் இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு. அன்பான மகர ராசி என்பவர்களில் உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 சனி இருக்கிறது, இன்னும் முடியும் நேரம். அதனால் ரொம்ப கவனம் தேவை, நிதானம் தேவை. அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறது. குரு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கும்பராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த நல்லது நடக்கும். நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான மீனராசி என்பவர்கள் உங்களுக்கு நாள் ரொம்ப மோசமான நாள். அதனால் மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் நல்லது செய்ய முடியாது. அதனால் ஆனால் அந்த குருவுடைய பார்வை மட்டும் நன்றாக இருக்கிறது. குரு பார்க்குற இடம் நல்ல பலன், 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் நன்றாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து வருமானங்கள் வரலாம். அப்படிங்கிறாங்க. தேவையில்லாத செலவுகளும் பிரச்சனைகள் வரும். பார்த்து சனி ராகு 2மே உங்களுக்கு சரியில்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான ராசி என்பவர்களை உங்களுக்கு வந்து கிரகங்கள், நவகிரகங்களுடைய ஆளுமை நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலனை செய்யத்தான் செய்யும். அதனால் நாம் என்ன பண்ணணும் கேட்டால், இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப நல்லது. அதுலேயும் 7.5 சனியுடைய தாக்கம் மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதனால் அவங்கெல்லாம் வந்து கடகராசிக்கு என்பவர்களுக்கு அட்டமச்சனியுடைய தாக்கம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து சனிக்கிழமை தோறும் சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள். சனி பகவானுடைய பாடல் வந்து வேயர் தோழி பங்கன் கோளறு திருப்பதியும் சொல்லி 11 பாடல் ஞானசம்பந்த பெருமான் பாடியது. அதை சனிக்கிழமை தோறும் காலை மாலையில் பாராயணம் பண்ணுங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். சனி பகவானுக்கு வெள்ளி தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுவோம். காக்காய் சாதம் வைங்க. அன்பான நேயர்களை நாம் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ரச்சு பொருத்தத்தை பற்றி பேசணும். அந்த ரச்சு பொருத்தத்துக்கு நமக்கு என்னன்னு கேட்டால், காலப்பிரகாசிய கீரனூர் நடராஜன் அவர்கள் எழுதிய காலப்பிரகாசியா என்ற சாதக அலங்காரம் என்ற ஒரு நூல் இருக்கின்றது. அந்த நூலில் ஒரு கருத்து இருக்குது, ஜாதக அலங்காரம். அந்த ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஒருத்தர் எழுதியிருக்காங்க. அந்த நூலை எல்லாரும் உதாரணம் காட்டுறாங்க. பெரிய ஜோதிட பூரா கீரனூர் நடராஜன் எழுதிய ஜாதக அலங்காரத்தில் இன்னென்ன இடத்துல இருக்குது, விளக்கம் இருக்குது. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அத்தனை இதிகாசங்களையும் காட்டியிருக்கார். வடமொழி புராணங்கள், தமிழ் புராணங்கள், இதிகாசங்கள், திருக்குறள் அத்தனையுமே அந்த இதில் வந்து வாக்குண்டாம் முதற்கொண்டு அந்த புஸ்தகத்தில் வெளியிட்டிருக்காரு. இதுக்கு ஜாதகத்துக்கு அதெல்லாம் விளக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் திருக்குறளை பூரா நிறையா எடுத்து சொல்லியிருக்காரு. அதனால் அந்த நூலில் இருக்குது இந்த ரச்சு பொருத்தத்துக்குடைய விளக்கம். அதில் வந்து ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க. ஆனால் நிறைய இதை வந்து பெரிய ஜோடர்கள்லாம் கூட நான் வந்து பேர் சொல்ல விரும்பலை. அவங்கெல்லாம் கூட ரச்சு பொருத்தம் இல்லாமல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அது ஒரு மாபெரும் தவறு. அதனால் இருவருக்கும் சிரசிரச்சு ஆனால் கணவன் மரணம், கழுத்திரச்சுவானால் மனைவி மரணம் அப்படிங்கிறான். இதில் சிரசிரச்சுனா கணவன் மரணம் நிச்சயமாக கூடாது. அந்த சிரசிரச்சை சேர்க்கக்கூடாது. கழுத்திரச்சுவானால் மனைவி மரணம், அதையும் சேர்க்கக்கூடாது.
ஆக மனைவி மரணம். வயிற்று ரச்சுவானால் சந்தான பாக்கியம் கொஞ்சம் தாமதமாகும். சந்தானம்னா குழந்தை பாக்கியம். தொடரச்சுவானால் தனத்திற்கு சிரமம் இருக்கும், கொஞ்சம் பொருளாதார சிக்கல் இருக்கும். பாதரச்சுவானால் இருப்பிடம் மாறும். பாதரச்சில் கல்யாணம் பண்ணால் இருப்பிடம் மாறும், வெளிநாட்டுக்கு போகிற மாதிரிலாம் வரும். இப்போ எல்லாம் கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்துக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு கிளம்புறாங்கல்ல, பாதரச்சே இல்லை, வெவ்வேறு ரச்சா இருக்குது, கை போட்டுருது, அப்படியெல்லாம் ஒரு அமைப்பு இருக்குது. ஆகவே இவற்றுள் சிரசுரச்சு மட்டும் கணவன் மரணம் என்பதால் சிரசுரச்சு கூடாது, வயிற்றுரச்சும் கூடாது, இது கழுத்துரச்சும் கூடாது. ஆக மற்ற வயறு, தொடை, பாதம் இவைகள் சொற்ப தோஷங்களை செய்யும், கடுமையான பலன்களை செய்யலாம். சொற்ப தோஷம்னா கொஞ்சமா தோஷத்தை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, செய்யும். ஆதலால் இவற்றிற்கு சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள விளக்குகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஏற்று தோஷம் இல்லை என்று ரட்சுவாக ஏக ரட்சுவாக இருந்தாலும் திருமணம் செய்யலாம். இந்த சாஸ்திர சம்மதத்தோட அதில் கருத்துகள் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஜாதக அலங்காரம் 42வது பக்கத்தில் இருக்குது இந்த விளக்கம். இதை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே அடி பாதரட்சா இருந்தாலும் பண்ணக்கூடாது, தூக்கி போட்டுறாங்க, தொடக்கூடாது, இது ரட்சு பொருத்தம் இல்லை அப்படி. ஏன்னா அவங்க படிக்கிறது இல்லை, படித்தா தான் ஜாதக அலங்கார நூலை வாங்கி படிக்கணும். இவங்க அதெல்லாம் படிக்க மாட்டாங்க, பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு அதில் இருக்குதான். அதில் முக்கியமான ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. காலவிதானம் என்ற நூலில் கருத்துப்படி ஆண் பெண் ரட்சுக்களில் அதிபதிகள் நட்பு கிரகமாயினும் சமராசியானாலும் 7வது ராசியாக இருந்தாலும் ரட்சு வேறே கண இந்த தோஷங்கள் கிடையாது. இதுதான் காலப்பிரதியோட ஒரு வாக்கியம் இருக்கு. ஏகாதிபத்திய வைத்திரேச சமசப்தம ஏவச ரட்சு வேறே கண ராசி தோஷோ நவித்தியதே. ராசி அதிபதி ஒருவரானாலும் 7வது ராசியானாலும் ரட்சு ராசி நட்பு ராசியானாலும் ரட்சு பொருத்தம், வேலை பொருத்தம், கண பொருத்தம் இவைகளை ஏதாவது ஒன்று இல்லாவிட்டாலும் நன்றாக திருமணம் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால செய்யலாம் என்று சொல்லப்பட்டது. அடுத்து ஒரு விளக்கம். ஒன்று ஏழரச்சு, அடுத்து இறங்கரச்சு, இவையில் ரட்சு தோஷம் கிடையாது. ஆரோகம் அவரோகம் என்று சொல்லுவாங்க. 2 ஏழு ரட்சுவா இருந்தாலும் ரட்சு தோஷம் கிடையாது. 2 இறங்கு ரட்சுவா இருந்தால் செய்யப்படாது. இப்படியெல்லாம் நிறைய அந்த கருத்துக்கள் இருக்கு. அதனால இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் படிக்காம அறவுரையை வச்சிருக்கு. ஆனால் அந்த மக்கள் போய் என்ன பண்றாங்கன்னா அங்கதான் போறாங்க. அதனால மாங்கல்யம் என்பது மங்கள சூத்திரம் எனப்படும் திருமணம் கொண்டோர் திருமணம் செய்வதற்கு ஏற்பாடு கடவுளை வாழ்த்தி தன் தேக நலன் பொருட்டு சந்தான விருத்தி பொருட்டும் கொண்ட மனைவியின் கழுத்தில் தேவர்கள், ரிஷிகள் அக்னி சாட்சியாக கட்டும் அடையாளமாகும். எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. தான் இந்த 16 இழைகள் அந்த திருமங்கலிய நானுக்கு 16 இழைகளில் வந்து திருமங்கலிய கயிறு திரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாங்கல்ய கயிறு அதாவது 16 இழைகள் கொண்ட சூத்திரத்தில் கோர்க்க வேண்டும் என்பது ஆகம வாக்கியத்தில் இருக்கு. அந்த 16 நூல் எடுத்து அதை மாங்கல்ய கயிறை திரிச்சு அதில் கோக்கணும். மங்கள நான் என்று சொல்லப்படும். இது 43வது பக்கத்தில் இருக்கு, அடுத்த பக்கத்தில் இருக்கு. இதை இப்போ இவ்வளவு பெரிய பிரமாதமா சொல்லியிருக்காங்க. அதாவது அக்னி சாட்சியாக, நமது குலதெய்வத்தின் சாட்சியாக, ரிஷி மகான்களுடைய சாட்சியாக நம்ம இதை பெண்கள் கழுத்தில் ஆண்கள் கட்டுறாங்க, கட்டி தன்னுடைய மனைவியாக. அப்பேற்பட்ட ஒரு நாணை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கழட்டி வச்சிருமோ தாலி கட்டின நேரம் சரியில்லை, 5 வருஷத்துக்கு நீங்கள் திருமங்கலியுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். இதை கேட்டுட்டு பெரிய இடங்களில் கூட நல்ல வசதி படைத்தவர்கள், நல்லா படித்தவர்கள் கூட திருமங்கலியம் இல்லாமல் இருக்காங்க. கழுத்தில் செயினை மட்டும் போட்டுருக்காங்க. செயினை போட்டுருக்கோ உள்ள திருமங்கலியம் இருக்கா, ஏன்னா நம்ம மஞ்சள் கயிறை கட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இப்போ திருமங்கலியம் இருக்காங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் திருமங்கலியம் இருக்குல்ல, கழட்டி கோயிலை உண்டியில் போட்டுருக்கணும். அந்த திருமங்கலியத்தை கழட்டி உண்டியில் போடவே கூடாது.
உண்டியில் போகணும்னா புதுசாக திருமணங்களை செஞ்சு போகணும். கணவன் கட்டினா திருமணத்தை கழட்டுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அது வந்து கணவன் உயிரோடு இருக்கின்றவரை அந்த திருமணத்தை கழட்டவே கூடாது. இதெல்லாம் நிறைய நாகரிகங்கிற காலத்தில் இப்படியெல்லாம் ரொம்ப மோசமாலாம் பண்ணுறாங்க. அதனால கஷ்டப்படுறாங்க. அதனால ரொம்ப அன்பான நிலையில் அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். படித்தவர்கள் தவற செய்கிறாதீங்க. கட்சி பொருத்தம் வந்து முக்கியம்தான். அதனால் 2 பேருக்கும் ஆயுள் பலம் நன்றாக இருந்தால் கட்சி பொருத்தம் ஒன்றும் செய்யாது. ஆகவே பெண்களுக்கு பணிவான அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமணங்களை இதை கட்டி வச்சுடாதீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த சூத்திர வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் பெண்கிட்ட சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து திருமணத்தை கட்டி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல வேதங்கள் படித்த அந்தணர்கள்லாம் விளக்கி சொல்லணும். எல்லாருக்கும் கோயிலுக்கு வர்ற பெண்கள்கிட்ட இதை ஒரு விளக்கமாக கூட சொல்லணும். ஏன்னா ஒரு நாளைக்கு கூட நீங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, அது ரொம்ப நல்லது. ஏன்னா பெண்கள் கூட்டமாக இருக்கிற போது கூப்பிட்டு வச்சு சொல்லுவோம், திருமணம் இல்லாமல் இருக்காதீங்க, திருமணத்தை போட்டுவோங்க, ஜோடர் சொல்கிறான்னு திருமணத்தை காட்டாதீங்க. திருமணத்தை காட்டுறதுக்கு எந்த விதமான சட்டமும் கிடையாது. அந்த திருமணத்தை காட்டவே கூடாது. கயிறு மாற்றிக்கிறவங்க கூட காட்டக்கூடாது. கழுத்தில் புது கயிறை போட்டுவிட்டு பழைய கயிறில் இருக்கிறத போட்டு தான் போட்டுக்கணும். அப்படி தான் விதி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அன்பான நேயர்களை இதெல்லாம் நமக்கு பெரியவங்க ரொம்ப அரும்பாடுபட்டு இறைவனை தியானம் பண்ணி இறைவனை நாடி அவங்களுடைய பலம் பெற்று நமக்கு தந்த கருத்துக்கள். அதனால் அந்த பலன்களை எல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடந்து நல்லருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நாம் எல்லோரும் நல்லமுடன் வாழணும். நம்முடைய குழந்தைகள்லாம் நலமுடன் வாழணும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணால் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.